எப்படி வாழைப்பூ வடையும் வாழைப்பூ கட்லெட்டும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ, கடலை பருப்பு ஊற வச்சுருக்கோம், சில்லி டேஸ்ட்டுக்கு, அப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை. இதை நம்ம மிக்சியில் சும்மா ஒரு தடவை போடுங்க வைப்பர் மோடில். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் அது இருக்கணும். மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நம்ம போடலாம். இப்போ வாங்க வாழைப்பூவை போடலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைச்சி இந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணிடுங்க. வாங்க அடுப்பை பற்ற வைக்கலாம். வாங்க இன்னொரு அடுப்பையும் பற்ற வைக்கலாம். 2 அடுப்பையுமே பற்ற வச்சாச்சு. வாங்க எண்ணெய் ஊற்றலாம். நம்ம அரைச்சதை இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு இது நம்ம தோசை இதில் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம பண்ணுற வாழைப்பூ கட்லெட். இது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம வாழைப்பூ வடை போட போகிறோம். இது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வாழைப்பூ கட்லெட்டும் பண்ணலாம், வாழைப்பூ வடையும் பண்ணலாம், இல்லாட்டி 2த்தையும் பண்ணலாம். எண்ணெயில் பொரிச்சா வடை, தவாவில் போட்டால் கட்லெட். இப்போ நம்ம போட்டிருந்த கட்லெட் எல்லாம் திருப்பி போடலாம். இப்போ நம்ம வாழைப்பூ வடையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாழைப்பூ வடை ரெடி. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லா குட்டீஸுமே சாப்பிட்டுருவாங்க. கட்லெட்டும் ரெடி. சாப்பிடலாமா? வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? செம டேஸ்டியாக இருக்குங்க. பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்கள் குட்டீஸ்க்கும் நீங்கள் இதை தந்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட, ஈஸியாகவும் மேக் பண்ணிடலாம், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ண நீங்கள் மறக்காமல் சாஸை கொடுத்துருங்கப்பா.